ஹalleluya. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய மகா கிருபையினாலே இதோ இந்த 2024வது வருஷத்தினுடைய கடைசி நாளுக்கு நாம வந்திருக்கிறோம், ஜீவனோட இருக்கிறோம். அவரின் எத்தனையோ கிருபைகளை பெற்றுக்கொண்டோம். இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு, நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம் முன் இருக்கிற இந்த சில மணி நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய வருஷம் என்று சொல்லி நாங்க கொண்டாடுகிறவர்களா மட்டும் இராமல், இந்த வருஷத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோமோ, எத்தனை தோல்விகளை சந்தித்தோம், எத்தனை விஷயத்துல உம்மை வேதனைப்படுத்தினோம் என்று நாங்க ஆராய்ந்து உமக்கு முன்பாக எங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பரிசீலனை செய்யும்படி மனம் திரும்புதலோடு இருதயத்தை சரி செய்து கொண்டு நன்றியோடு கூட உமக்கு சித்தமானால் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்து திட்டங்களின்படி உமக்காக வாழ்வதற்கு அனுதின தியானத்துல ஒவ்வொரு நாளும் பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க ஹாப்பி நியூ இயர் வந்ததுன்னு? சந்தோஷத்தை பற்றி பக்கத்துல வைங்க. இன்னொரு வருஷம் வரப்போகிறதுனால மட்டும் நமக்கு வரப்போகிறது என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கை மாறலனா? ஆகவே தேவன் சந்தோஷப்படுகிற வாழ்க்கையை வாழ்கிறோமா? தேவன் நம்மை நேசித்தார், ஆயுளை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். நான் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்னு யோசிக்கிற நாள் இது. எவ்ரி 31ங்க அஃப்கோர்ஸ் நம்முடைய தேசத்துல ஃபினான்ஷியல் இயர் எண்ட் மார்ச் 31ன்னு சொல்லுவாங்க. சில தேசங்கள்ல எப்படி இயர் எண்டிங் முடிந்து விடுகிறதோ அது போல ஃபினான்ஸ் மற்றும் பல விஷயங்களை 31 அன்னைக்கே செட்டில் பண்ணிடுவாங்க. எந்த வருஷத்துக்கு அந்த வருஷம் நாமும் கூட நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ளணும். நீங்க இத்தனை நாட்கள்ல உட்கார்ந்து கொஞ்ச நாட்களாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம். ஏன்னா இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல. கடந்த 365 நாட்கள், இது 366வது நாள். இது லீப் இயர். திரும்ப 4 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த எக்ஸ்ட்ரா டே நமக்கு வரும். இந்த எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்பட்ட இந்த கடைசி நாளாவது நம்ம நல்வழிப்படுவோம்னு, நம்மை நாம் பரிசீலித்து ஆயத்தப்படுவோம்னு தேவன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருங்க. ஆகையினால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் எல்லாம் நீங்க கர்த்தரோடு செலவு செய்யுங்க. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. வசனத்தோடு உங்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு பக்கத்துல எழுதுங்க. நீங்க தேவனுக்காக என்ன செய்தீங்களோ அதை கூட 2வது பக்கத்துல எழுதி நீங்களே ஒப்பிட்டு பாருங்க. உங்க நிலைமை உங்களுக்கு புரியும். மரண ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். அதற்காக நான் என்ன செய்தேன்? தன்னுடைய உயிரை காப்பாற்றினார் என்று காவலர்களிடத்துல ராஜாவை கொலை செய்ய வந்தவர்களை காவல் செய்கிற மொர்தெகாய் பிடித்து கொடுத்தார் என்று அந்த காலத்து ராஜா மொர்தெகாய்க்கு எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்தாரோ பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை எத்தனையோ மரண ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். வெறும் ஸ்தோத்திரம் சொல்லி விட்டுட்டீங்களா? எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார்னு இனிமேலாவது கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு ஒரு தீர்மானம் செய்தீங்களா? எத்தனையோ முறை உங்களுக்கு சுகத்தை தருகிறார். டாக்டர்ஸ் கிட்ட போனா எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் ஆகிறது. ஜெபத்திலேயே கர்த்தர் உங்களை சுகப்படுத்தினார். சர்ஜரிஸ் தேவைப்படாம ஆண்டவர் குணப்படுத்தினார். அது நிமித்தம் கர்த்தருக்கு நீங்க என்ன செய்தீங்க? ஒரு சிறிய நன்றியின் காணிக்கைய ஆலயத்துக்கு கொடுத்தீங்களா? கர்த்தருடைய நாமத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால அப்படிப்பட்ட சர்ஜரி செய்ய பணம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்காக ஜெபிச்சிங்களா? இப்படி கணக்கு போட்டுக்கொண்டே போனா தேவன் நம் வாழ்க்கையில செய்த நன்மைகள் எத்தனையோ இருக்கும். நாம் அதுக்கு செய்தது ஒண்ணுமே இருக்காது. நான் சில கிராமத்துல ஊழியம் பண்ணும்போது சாட்சி சொல்றேன்னு வருவாங்க. தேவன் ரொம்ப பெரியவர், தேவன் அநேக விஷயங்களை அற்புதங்களை செய்தார் என்று ரொம்ப நேரம் பெருமையா சொல்லுவாங்க. ஒரு முறை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. தேவன் இவ்வளவு செய்தார்னு நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். அவர் நல்லவர், அவர் உதவி செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். நிஜம்தான் அது. அவர் செய்வார், செய்தார். ஆனால் இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு
நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா மௌனமாயிட்டாங்க அந்த சகோதரி. என்ன இது? தேவனிடத்துல எல்லா நன்மைகளையும் பெற்ற நாம் தேவனை நாம மகிமைப்படுத்தணும் இல்லையா? நாம் எல்லா இடங்களுக்கும் சென்று தேவன் செய்த நன்மைகளுக்காக சாட்சி கொடுக்கிறோமா? நம் பிள்ளைகளை உட்கார வைத்து நம்முடைய சாட்சிகளை, தேவனின் நன்மைகளை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறோமா? கர்த்தராகிய ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது அவங்க வருங்கால தலைமுறைகளுக்கு அவைகளை சொல்லுவாங்க. ஆமாங்க, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது பொன்னும் வெள்ளியும் அல்ல, காணிக்கைகளும் தேங்காய்களும் மெழுகுவர்த்திகளும் அல்லங்க. தேவனுக்கு பிரியமானது உடைந்த இருதயம்னு சொல்லி விடுறதல்ல. அந்த உடைந்த இருதயத்தோடு உன் வாயின் துதிகளாலே நீ கிரியைகளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு உனக்கு அவர் செய்த நன்மைகளை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவரை கனப்படுத்தணும். தானியேல் புஸ்தகத்தில் அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதுல பெல்சாசாரும் ஒரு ராஜா. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா ஒரு பெரிய விருந்து செய்தாராம். மேபி அது ஜனவரி 1ஆம் தேதியா இருக்கலாம், அல்லது வருஷத்தின் கடைசி நாளா கூட இருக்கலாம். விருந்து செய்தார். நான் ராஜா என்று செய்தாரோ அல்லது ஒரு புதிய வருஷம் வந்ததுன்னு செய்தாரோ, அது என்ன சூழ்நிலையோ தெரியல. ஆனா அந்த விருந்துல என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தா 1000 பேருக்கு திராட்சை ரசம் ட்ரிங்கிங் பார்ட்டியா. அந்த 1000 பேருக்கு மதுவை வைனை டிஸ்ட்ரிபியூட் செய்தாராம். முக்கியமான எல்லாரையும் அழைத்து அவர்கள் எல்லாருக்கும் விருந்து செய்கிறார். மனைவிகளையும் வைப்பாட்டிகளையும் அழைத்தான். பெரிய அதிபதிகளை அழைத்து கொண்டான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடித்து ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த ராத்திரி பாருங்க, நடு ரோட்டின் மேல வாலிபர்கள் பைக்ஸ் மேல சுற்றி கொண்டு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் என்று குடித்து விட்டு ஆடிக்கொண்டு கிளப்ஸ் மற்றும் பப்ஸ்ல நாட்டியங்களை செய்து கொண்டு எவ்வளவு சில்லறையான காரியங்களை அவங்க செய்து கொண்டு, ஐயோ, இன்னொரு ஹாப்பி நியூ இயர் குடித்து ஆட்டம் போடுவதற்கு ஆண்டவர் கொடுத்தார் நமக்கு. இன்னொரு ஹாப்பி நியூ இயரை நாம பேட் நியூ இயரா செய்து கொள்வதற்கா, சேட் நியூ இயரா செய்து கொள்வதற்கா? ஆலோசனை இல்லாம ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறவங்கள பார்த்தா வேதனையா இருக்குங்க. நீங்க தேவ பிள்ளைகளா இருந்தா ஜபத்துல இந்த பழைய வருஷத்திலிருந்து புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும்படிக்கு இன்றைக்கு இரவு நீங்க 11 மணிலிருந்து 12 மணி வரை ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால நின்று ஜெபித்து வசனம் வாசித்து அவருடைய திட்டங்களை அறிந்து கொண்டு உங்க பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஜெபத்தோடு கூட விசுவாசத்துல இந்த 2024வது வருஷத்துல இருந்து 2025ஆம் வருஷத்துக்குள்ள பிரவேசிப்போம். இந்த பெல்ஷாத்சார் தேவனை துதித்து கொண்டு அவருடைய நன்மைகளை நினைக்காம தன்னுடைய அதிபதிகளோடு தன்னுடைய பெண்களோடு அவன் திராட்சரசத்தை குடித்து நாட்டியம் செய்து கொண்டு தன் இஷ்டம் போல நடந்து கொண்டிருந்தான். இன்னும் பார்த்தோமானால் அந்த போதையில தேவனுடைய ஆலயத்தில் இருந்த தங்க பாத்திரங்களை கொண்டு வர சொல்லி தான் அதிலே திராட்சரசத்தை ஊற்றி அதிலே குடித்து கொண்டு பார்ப்போம். ஒரு முறை 3வது வசனத்துல, அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனின் வைப்பாட்டிகளும் அதிலே திராட்சை ரசத்தை ஊற்றி குடித்தார்கள். எதுல ஊற்றினாங்க? அவங்க தேவ ஆலயத்தின் பொற்பாத்திரங்களிலே திராட்சை ரசத்தை ஊற்றி குடித்து கொண்டு ரொம்ப பெரியவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. உங்க சரீரமே தேவனுடைய ஆலயங்க. உங்க தேகத்தை திராட்சை ரசத்தினால நிரப்பாதீங்க இந்த நியூ இயர் என்று சொல்லி. எத்தனை பேர் இன்றைக்கு குடியினால தங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறாங்க, தங்களுடைய சரீரத்தை நிரப்பி இருக்கிறாங்க. நன்றியினால நம்ம இருதயம் நிறைந்து இருக்கணும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? யாராவது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது மட்டும் அல்ல, அவர்கள் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்து கொண்டு திராட்சரசத்தை குடித்தார்கள். எதை துதிக்கிறீங்க? யாரை துதிக்கிறீங்க? தேவனை துதிக்கிறீங்களா? என்னங்க, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய பொம்மைகளை
துதிக்கிறீங்களா? பிளாஸ்டிக்னு கூட எழுதியிருக்கணும். இப்ப நான் செல்போன்ஸையும் ஐபேட்ஸையும் லேப்டாப்ஸையும் வைத்துக்கொண்டு அவைகளில் வர மியூசிக்கையும் காட்சிகளையும் கூட அவைகளில் இருக்கிற ஒண்ணுமில்லாத குப்பையினால அவனவன் தன் இஷ்டம் போல இன்றைக்கு மனிதர்கள் நடந்துக்கிறாங்க. தேவ கோபம் அவர்கள் மேல மூண்டது. பெல்ஷாத்சார் செய்த முதல் தவறு, தனக்கு தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனான். தான் தேவனை துதிப்பதற்கு பதிலாக உலகத்தின் பொருட்களையும் விக்கிரகங்களையும் புகழ்கிறான். திரும்ப உங்களுக்கு உபசரிக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லும்போது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்லும்போது, அதிபதிகளையும் வைப்பாட்டிகளையும் மனைவிகளையும் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டமாக ஒரு வரமுறை இல்லாமல் அவர்கள் குடித்து வெறித்திருக்கும் போது, திடீரென்று அந்நேரத்திலேயே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஏதோ ஒரு விஷயத்தை எழுதின அந்த கையிருப்பை பார்த்த பின்பு ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ஒரு கை தோன்றினது. கைனா இங்க வரைக்கும். அந்த சுவற்றின் மேல மெனே மெனே டேக்கேல் ஒஃபாரசின் என்று எழுதினது. அந்த எழுத்து என்னமோ புரியல, அந்த மொழி என்னமோ புரியல. ஆனா அந்த எழுத்துக்கள் தேவனுடைய தீர்ப்பு என்று அறிந்த பெல்ஷாத்சார் நடுநடுங்கி விட்டான். அவன் பயந்து நடுங்கி விட்டான். அவன் முகம் வேறுபட்டதுன்னு வாசிக்கிறோம். அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. என்ன இது யாராவது வாசிங்கன்னு சொன்னா அங்க இருக்க யாருக்கும், அந்த ஞானிகளுக்கும் அங்கிருந்த ஜோசியக்காரர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் யாருக்கும் விளங்கல. தானியேல் என்று தேவனுடைய ஆவியை உடைய மனுஷன் இருக்கிறான். அவர் சொல்ல முடியும்னு சொன்னா அவரை வரவழைத்தார். உனக்கு இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன்னு சொன்னா உன் வெகுமதிகள் வேண்டாம், உன்னுடைய பரிசுகள் எனக்கு வேண்டாம், ஆனா நான் ஏதோ சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த மெனே மெனே டேக்கில் என்ற வார்த்தை அர்த்தம் என்ன என்றா, ஆண்டவராகிய தேவன் உன்னை தராசில வைத்தபோது நீ குறைவாக காணப்பட்டாய் என்று அர்த்தமாம். உன்னுடைய கணக்கை பார்த்து நான் முடித்திருக்கிறேன், உன் ராஜ்யம் உன்னை விட்டு நீக்கப்பட்டது என்ற அர்த்தத்தை விவரித்தார். பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தெகேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டா என்றும், பெரெஸ் என்பதற்கு உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு காலம் உன்னை தேவன் சகிப்பாருங்க. இந்த பெல்ஷாத்சார் சாதாரணமானவன் அல்ல. இவனுக்கு நேபுகாத்நேசரை பத்தி தெரியும். நேபுகாத்நேசரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 4வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அந்த விஷயத்தையும் கூட இங்க விவரித்து சொல்லுகிறார் தானியேல். பாருங்க, 22ஆம் வசனத்திலே, பெல்ஷாத்சார் என்னும் அவருடைய குமாரனாகிய நீரோ இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்திருந்தும், எந்த விஷயம்? தகப்பனாகிய நேபுகாத்நேசார் அவருடைய இருதயம் மேட்டுமையான போது, அவர் இருதயம் கடினமான போது, தேவனுடைய கோபம் அவர் மேல் வந்தபோது, அவன் மிருகத்தை போல ஆகி அவர் காட்டிலே புல்லை மேய்து அதிலே வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் மனம் திரும்பின போது திரும்ப தன் சாயலை பெற்றுக்கொண்டார், திரும்ப தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய வாரிசாக நீர் அந்த சிங்காசனத்துக்கு வரும்போது, நீர் தேவனை துதிப்பதற்கு பதிலாக உம்முடைய தகப்பன் விஷயத்துல நடந்த காரியங்களை வைத்து நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து அவரை ஆராதிப்பதற்கு பதிலாக, பெல்ஷாத்சாரே, அவருடைய குமாரனாகிய நீரோ வென்றால் இந்த காரியங்களை அறிந்திருந்தும் உம்முடைய மனதை தாழ்த்தாமல் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மேலாக உன்னை நீயே உயர்த்தி கொண்டிருக்கிறாய். உன்னை தேவன் எவ்வளவாய் நேசித்தாரோ, தேவனிடத்தில் முகத்தை திருப்பினவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, தேவனிடத்துல கீழ்ப்படிந்தவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அறிந்து நீ ராஜாவான போது தேவனை துதிப்பதற்கு பதிலாக, உன் கணக்குகளை சரி செய்வதற்கு பதிலாக
உன் இருதயத்தை நீ தாழ்த்தாமல் பெருமையுள்ளவனாய் உன்னுடைய இஷ்டம் போல நடந்ததுனால இதோ தேவன் உன் ராஜ்யத்தை கணக்கு பார்த்து முடித்து விட்டார். உன்னை அவர் தராசிலே நிறுத்தின போது நீ குறைவாக காணப்பட்டாய். உன் கணக்குகள் சரியில்லை, உன் அளவுகள் சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை. சரி செய்வதற்கு உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தேன், நீ அதை சரி செய்யவில்லை. ஆகவே உன் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறேன், உன் உயிரையும் உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன். நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் எடுத்து போடுகிறேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. லெட்ஸ் செட்டில் அவர் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த வார்த்தை எவ்வளவு கடினமா இருக்குங்க. தேவன் நமக்கு கொடுத்தவைகளை எடுத்து போட்டா நம்ம என்ன ஆகும்? உயிரற்றவர்களாயிடுவோம். அவனுக்கு லாஸ்ட் சான்ஸாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். அந்த நேரத்தில் எச்சரிப்பதற்கு தேவ ஊழியனை கொடுத்தார். இந்த விஷயத்தை ராஜாவினிடத்துல சொன்ன உடனே அவர் முழங்காலிலே விழுந்து, நான் தவறு செய்தேன், என்னை மன்னியுங்கன்னு, ஆண்டவரே என்னை மன்னியும், ஊழியக்காரனே எனக்காக ஜெபியும் என்று கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொன்னாரோ பாருங்க. பெல்ஷாத்சார் அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு பெல்ஷாத்சார் கட்டளை கொடுக்க அவர்கள் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தை உடுத்தினார்கள். அவன் கழுத்தில் போர் சர்ப்பணியை தரிப்பித்து ராஜ்யத்திலே அவனை 3வது அதிகாரியாக அறிவித்தார். என்ன இது? அந்த வார்த்தை சொன்ன தானியேலை கனப்படுத்தினாரே தவிர அவனுடைய மரணத்தை குறித்து, அவனுடைய முடிவை குறித்து அவன் யோசிக்கவில்லை. தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைங்க ஏன் சொல்றாங்களோ, ஏன் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கண்டிக்கிறார்னு அறியலனா ஆபத்துங்க. மேபி இன்றைக்கு நம்ம அநேகருடைய விஷயம் மெனே டெக்கெல் ஃபார்சன் என்ற நிலையில கர்த்தர் இருக்கிறாரோ என்னமோ. அநேக காலமாய் உனக்காக காத்திருக்கிறேன், உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தேன், உன்னிடத்துல நன்றி இல்லை, உண்மை இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை, சிறிதளவு உன்னுடைய பரிசுத்தத்தையும் நீ காத்துக்கொள்ளவில்லை. ஆகையால் இன்றைக்கோடு உன்னுடைய அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ்ட். உன்னை விட்டு விடுகிறேன்னு சொன்னா அது எவ்வளவு ஆபத்துங்க. பெல்ஷாத்சார் மனம் திரும்பி இருந்தா பிழைத்திருந்திருப்பார். சொன்னவருக்கு சன்மானம் செய்தார், ஆனா தன்னுடைய நிலைமையை குறித்து மனம் திரும்பவில்லை. ஆகையால் வசனம் சொல்லுகிறது, அதே இரவிலே பெல்ஷாத்சார் இறந்து போனான். This may be the last chance for us. உங்கள அநேகர் தேவனோடு நீங்க சரியா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நாம் அவருடைய தராசில நிறுத்தப்பட்டோமானால் நாம் எங்கேயோ இருக்கிறோம், நம்ம குறைவாக காணப்படுகிறோம், எங்கேயோ இருக்கும். வெறும் அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மை பலப்படுத்த முடியும். அவருடைய அன்பு நம்மை மன்னிக்கும், நாம மனம் திரும்பினால் மட்டும். சோ இந்த நாளெல்லாம் தேவனுடைய சந்நிதியில உங்களுடைய இருதயத்தை பரிசீலனை செய்து நன்றியோடு துதியோடு, give me another chance Lord, இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு, உமக்காக வாழ்வன்னு இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானத்தை செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, பரிசுத்த ஆவியின் காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் நடக்கும்படி யார் ஒருவரும் அழிவது உமக்கு சித்தமில்லை. ஆகவே எங்கள் கீழ்ப்படியாமையின்படி அல்லாமல் உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே எங்களை மன்னித்து சுத்த இருதயத்தை கொடுத்து இந்த புதிய வருஷத்திலே பிரவேசிப்பதற்கும் உம்முடைய சித்தத்தில் நடப்பதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை விசேஷமா ஆண்டவரோடு செலவிடுங்க. உங்க இருதயத்தை தேவனோடு சரி செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.